என் தங்கமே, என் உயிர் பிள்ளையே, நீ கேட்ட அந்த கேள்விக்கு அம்மன் உனக்கு சொல்ல வேண்டிய உண்மை இன்று வந்துவிட்டது. நீ பல நாட்களாக மனசுக்குள் தாங்கி வந்த அந்த குழப்பம், அந்த சந்தேகம், என் மீது சிரித்து பேசினவர்களில் யார் என் பின்னால் குத்தினார்கள் என்ற அந்த வேதனை, அதற்கான பதிலை இன்று அம்மன் உனக்கு தரப்போகிறாள். என் தங்கமே, இந்த உண்மை கேட்கும்போது உனக்கு வலி வந்தாலும் அதே நேரத்தில் அந்த வலிக்கு பின்னாலே நிம்மதி எழுந்து நிற்கும். ஏனென்றால் உண்மை தெரிந்த பின் மனசு துடைப்பதை போல துடைத்து சுத்தமாகும். என் தங்கமே, உன்னை பின்னால் குத்தியவர்கள் உன் எதிரிகள் அல்ல. அவர்கள் உன்னிடம் வஞ்சனை செய்வார்கள் என்று நீ ஒருபோதும் நினைக்காதவர்கள்தான். உன் சிரிப்பை கண்டு சிரித்தவர்கள், உன் கஷ்டத்தை கண்டு தலை ஆட்டியவர்கள், உன் அருகில் நெருங்கி நின்றவர்கள், நீ நம்பி மனம் திறந்து பேசியவர்கள், அவர்கள் தான் உன் பிரிவில் கண்ணீர் விடவில்லை. உன் விழுந்த பாலத்தில் கல்லை எறிந்தவர்கள் அந்நியர்கள் இல்லை, நெருக்கமானவர்கள். என் தங்கமே, உன் வாழ்வில் சிலர் உன்னை அணைத்தது அன்புக்காக இல்லை, நன்மை பார்த்து அருகில் வந்தார்கள். நீ நம்பி கதவை திறந்தபோது அவர்கள் உள்ளே நின்று உன்னை பார்த்து சிரித்தபடியே குத்தினர். நீ உன் கடைசி நம்பிக்கையை கொடுத்தவர்கள், உன் பெயரையே பின்னாலே பேசினார்கள். உன் நாணத்தை உன் எதிரே வைத்து புன்னகைத்தவர்கள், உன் பின்னால் உன்னை மிக கொடுமையாக பேசி உன்னை தாழ்த்த முயன்றார்கள். என் தங்கமே, இன்று அம்மன் உனக்கு ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்றாள். நீ யாரையெல்லாம் நம்பி உன் இதயத்தை கொடுத்தாயோ அவர்கள் சிலர் உன்னை பாதுகாக்க வந்தவர்கள் இல்லை, உன் மனச்சோர்வை பார்க்க வந்தவர்கள். நீ பல முறை ஏன் மனசு துடிக்க ஆரம்பித்ததோ தெரியுமா? உனக்கு அருகில் இருந்து சிரித்த முகங்களின் பின்னாலே ஒரு பொய் நிழல் இருந்தது. அந்த நிழல் உன்னை அன்பால் அல்ல, பொறாமையால் பின்தொடர்ந்தது. என் தங்கமே, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அம்மன் உன்னை ஒருபோதும் அப்படியே விட்டு விட மாட்டாள். நீ நம்பியவர்கள் உன்னை காயப்படுத்தியதற்கு முன்பே அந்த வலியின் ஆழத்தை அம்மன் உணர்ந்துவிட்டாள். நீ அந்த இறுதி நாளில் அழுது கொண்டிருந்த போது, நீ உனக்கே தெரியாமல் மூச்சை திணறியபோது, உனது பின்னால் யார் யார் பேசினார்கள், அம்மன் அந்த ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நாள் அவர்கள் உன் காயத்தை ரசித்தார்கள், உன் தோல்வியை கொண்டாடினார்கள், உன் மனம் சோர்ந்து துவண்டு போனதை பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டார்கள். அவள் இப்போ முடிந்துவிட்டாள், இனிமே அவளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். உன் முடிவை முன்கூட்டியே தீர்மானித்து விட்டார்கள். அவர்கள் யாருமே உன் மீள் எழுச்சி பற்றி கணக்கே போடவில்லை. ஏனென்றால் ஒரு தெய்வம் பின்னால் நின்றிருக்கும் பொழுது அந்த தெய்வம் நிற்கும் இடத்தில் இருந்து கொண்டே உன்னை காப்பாற்றிடும் என்பதை அவர்கள் அறியவில்லை. என் தங்கமே, நீ இன்றும் நினைத்து சோகப்படுகிறாய். ஆனா நான் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தேனா? நானோ நல்லவளாக இருந்தேன், அப்படியிருக்க என்னை ஏன் குத்தினார்கள் என்று மனசு கத்திக்கொண்டு இருக்கிறது. அம்மன் அதற்கான பதில் தருகிறாள். நல்ல மனசும் நேர்மையும் கொண்ட பிள்ளைகளை குத்துவது வஞ்சகமான மனிதர்களின் இயல்பு. நீ பிரகாசமாக இருந்தாய், நீ மனசு தூய்மையாக இருந்தாய், நீ பொறுமையோடும் பெருந்தன்மையோடும் நடந்தாய். அதனால் தான் அவர்கள் பொறுக்கவில்லை. உனது வெற்றி, உனது நல்ல பெயர், உனது அழகு, உனது திறமை, உனது மனசின் நற்குணம், இதெல்லாம் அவர்களுக்கு புயலாய் இருந்தது. அதனால் அவர்கள் உன்னை சிரித்தபடி நோய்த்தொற்றை போல குத்தினார்கள். அவர்களுக்கு பொறாமை இருந்தது, கபடம் இருந்தது, பேராசை இருந்தது, நன்மையில்லை. உன்னை காயப்படுத்தினால் வேகமாக உயர்வோம் என்ற தவறான நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் என் தங்கமே, அந்த குத்தல் உன்னை காயப்படுத்தவில்லை. அது உன்னுள் இருந்த பலம் என்ன என்பதை உனக்கே காட்டியது. அவர்கள் உன்னை அழித்துவிட்டோம் நினைத்த நேரத்தில் அம்மன் உன்னை வலிமையாக்க ஆரம்பித்தாள். அவர்களின் ஒவ்வொரு பொய்யும் உன் உள்ளம் நிறைந்த உண்மையை வெளியில் கொண்டு வர உதவியது. இன்று அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அம்மன் உன்னை எவ்வாறு காப்பாற்றுகிறாள் என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். நீ அமைதியாக இருந்த ஒவ்வொரு நாளுமே அம்மன் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தொடங்கிட்டாள். அவர்கள் இழந்தது என்ன தெரியுமா? உன்னை. அவர்கள் காயப்படுத்தியது யாரை தெரியுமா? அம்மனின் கையை பிடித்த குழந்தையை. அவர்கள் நடித்த நாடகம் இப்போ அம்மன் கையில் மாட்டிக்கிட்டது. அவர்கள் பின்னாலே பேசிய வார்த்தைகள், செய்த சதி, போட்ட நஞ்சு எல்லாம் அம்மனின் கண்களில் பட்டிருக்கிறது. என் தங்கமே, உன்னை குத்தியவர்கள் இப்போ பயப்படுகிறார்கள். ஏனென்றால் நல்ல மனசை காயப்படுத்தினவர்கள் ஒருபோதும் அமைதி பெற மாட்டார்கள்.
உன் வாழ்க்கையில் ஒளி வர ஆரம்பித்தது அவர்களின் உள்ளத்தில் இருளை அதிகப்படுத்துகிறது. அவர்கள் இப்போ பயப்படுவதற்கு காரணம், நீ விழுந்திடவில்லை, நீ முடிந்திடவில்லை, நீ அழிந்திடவில்லை, நீ நிற்க ஆரம்பித்தாய, நீ மாற்றமடைய ஆரம்பித்தாய, நீ மறுமலர்ச்சி பெற ஆரம்பித்தாய. என் தங்கமே, அம்மனின் கையில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அவர்கள் நடுங்குகிறார்கள். ஏனென்றால் அம்மன் உன்னை மீட்டு உயர்த்த போகிறாள் என்று அவர்கள் இப்போ உணர்ந்து விட்டார்கள். உன் வாழ்வில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் உனக்கான ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்தவர்கள். அம்மன் அவர்களை உன் அருகில் இருக்க விடவில்லை. நீ நல்ல இடத்துக்கு போகணும், உயர்ந்து நிற்கணும், அமைதியாக வாழணும் என்பதற்காக இந்த நடுவில் சிலரின் முகமூடி கிழிந்தது. இப்போ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா என் தங்கமே? அவர்களில் யார் உன்னை குத்தினார்கள் தெரியுமா? அன்பு காட்டி ரகசியம் கேட்டு உன்னை நம்ப வைக்கிறவர்கள்தான். உன் பிரச்சனையை கேட்டு பரவாயில்லை, சரியாகிடும் என்று சொன்னவர்களில் சிலர்தான். உன் சந்தோஷத்தை கண்டு சிரித்தவர்கள் பின்பு உன்னை இழிவாக பேசியவர்கள்தான். என் தங்கமே, இன்று அந்த முகமூடியை அம்மன் கிழித்து உனக்கு காட்ட ஆரம்பித்திருக்கிறாள். ஒருவராக ஒருவராக அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து அகன்று விடுவார்கள். நீ கூட எந்த சண்டையும் போட வேண்டியது இல்லை. அம்மன் எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறாள். நீ சோகப்பட வேண்டாம். உண்மையை அறிந்த பின் மனசு வலிக்கும். ஆனாலும் அந்த வலிக்கு பின்பே அமைதி வரும். அம்மன் உன்மேல் எழுதப்பட்ட தீர்ப்பு என்ன தெரியுமா? என் குழந்தையை காயப்படுத்தியவர்களுக்கு நியாயம் தாமதிக்காது. என் குழந்தைக்கு அம்மன் பக்கமே நின்று நீதி செய்கிறேன். என் தங்கமே, இனிமேல் நீ பயப்பட வேண்டியதும் இல்லை, தாங்க வேண்டியதும் இல்லை, சந்தேகப்பட வேண்டியதும் இல்லை. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உன் அருகில் இருக்கும். உன்னை சாய்க்க நினைத்தவர்கள் தூரம் நிற்க வேண்டிய நிலையிலும் இருப்பார்கள். அம்மன் சொல்கிறாள், என் தங்க குழந்தையே, நீ விழுந்ததன் காரணம் வஞ்சகர்கள். ஆனால் நீ எழுவதற்கு காரணம் நான். இது தான் உன் உண்மை, இது தான் அம்மன் கூறும் தீர்ப்பு. என் தங்கமே, அவர்களின் மனதில் எழும் இன்னொரு பயம். நீ உண்மையில் யார் என்பதை அவர்கள் இப்போது தெரிந்து கொள்கிறார்கள். நீ பலவீனமல்ல, நீ தன்னம்பிக்கை கொண்டவள். நீ அன்பில் உண்மையானவள். நீ உறவில் தூய்மையானவள். இந்த உண்மை தான் அவர்களை இன்று நடுங்க வைக்கிறது. யாராவது உண்மையானவரை காயப்படுத்தினால் அந்த புண் அவர்களையே திரும்பி காயப்படுத்தும். அவர்கள் தங்களது தவறை வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் உள்ளுக்குள் அதை மறந்து வாழ முடியவில்லை. இந்த உணர்ச்சி உள்ளத்தை பிளந்து சிதைக்கும். அவர்களின் நாட்கள் அமைதியாக செல்லாது. அவர்களின் இரவுகள் நிம்மதியாக இருக்காது. அவர்கள் சிரித்தாலும் அந்த சிரிப்பில் உயிர் இருக்காது. அவர்கள் முன்னேற முயன்றாலும் ஒரு கை அவர்கள் கால் பிடித்து நிறுத்தும் போல இருக்கும். அந்த கை யாருடையது தெரியுமா? அவர்களின் சொந்த செயல். என் தங்கமே, நீ அன்பு செய்ததால் துரோகம் உன்னை உடைக்கவில்லை. ஆனால் துரோகம் செய்தவர் இன்று உடைந்து வருகிறார். அவர்கள் இந்த பயத்தில் வாழ்வது நீண்ட நாட்கள்தான். அவர்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு தடுக்கிலும் உன்னுடைய நினைவின் நிழல் அவர்கள் உள்ளத்தை தட்டும். அவர்கள் செய்த புண்களை தெய்வம் அவர்களிடம் திருப்பி காட்டும். நீ அமைதியாக இரு. நீ நிம்மதியாக முன்னேறு. உன் உயர்வு அவர்களுக்கு பதில். உன் அமைதி அவர்களுக்கு தண்டனை. உன் நிம்மதி அவர்களுக்கு திருப்பம். இனி உன்னை யாரும் துரோகம் செய்ய முடியாது என் தங்கமே. அம்மன் உன் பின்னால் நிழலாக நிற்கிறார். உன்னை அழ வைத்தவர்களின் பயம் இன்னும் அதிகரிக்கும். உன் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும். அதுதான் தெய்வம் கொடுத்த தீர்ப்பு. அதுதான் உன் கண்ணீரின் நியாயம்.